கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். வெறும் மூணு மேட்ச் வின் பண்ணி குவாலிஃபை ஆக முடியுமான்னு கேட்டா அது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்னால தான் முடியும் அப்படின்னு சொல்லணும். என்ன ஒரு மேட்சுங்க, செம்மையான ஒரு மேட்ச் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒன் டே அப்படிங்கிறதாகுது. இப்போ ஃபேஃப் டு பிளெஸி தலைமையிலான ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அரையிறுதிக்கு போயிட்டாங்க. அண்ட் ஃபைனல் போவாங்களா, ட்ராஃபி அடிப்பாங்களா? அண்ட் ஃபேஃபுடைய இப்போ ரீசன்ட் ஃபார்ம் கலக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நான் தான் வீடியோ போட்டேன், 15 மேட்ச் சரியாவே ஆடல அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, ஸோ அடுத்த மேட்ச் வந்துட்டு பிரிச்சு வீசிட்டாருங்க. செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காரு. சோ ஓவராலா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணணும், இந்த வருஷமாவது டைட்டில் அடிப்பாங்களா, சோ ஃபேஃப் டு பிளெஸிக்கு முதல் கோப்பை கேப்டனா கிடைக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேஃப் டு பிளெஸி அவர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 மேட்ச் ஆடி இருக்காருங்க. ஆரம்பத்திலிருந்து புவரான ஒரு ஃபார்ம், வெறும் 15 ரன் தான் ஹையஸ்டா இருந்துச்சு, அதாவது ஒரு 13 மேட்சுக்கு அப்புறம். ஸோ அடுத்த மேட்ச் வந்துட்டு 22 ரன் அடிச்சாரு. செம்மையான ஒரு நாக்கு, 9 பால்ல என்னமோ சீக்கிரமாவே குயிக் 22 அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு. ஸோ வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்கும்போது மழை வந்து அந்த மேட்சுக்கு எடுத்து விட்டுருச்சு. ஸோ அந்த மேட்ச் வந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ருத்ரா தாண்டவம் ஆடினாரு. ஸோ 20 பாலுக்கு 50 அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு டூப்ளாய் அவரும் 2 பேரும் சேர்ந்து தான் ஓப்பனிங் பேர் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் டைம் மேக் பண்ணாங்க. செம்மையான ஒரு அடி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச் சொதப்பிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூசியலான மேட்ச். ஸோ குரூசியலான மேட்ச்ல ஃபேஃப் டு பிளெஸி ஒரு டிஃபரெண்ட் பிரீடுங்க. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு தடவை நாக் அவுட் அப்படிங்கிறது வரும்போது செம்மையா பண்றாரு அந்த மனுஷன். ஸோ இதுக்கு முன்னாடி ஜோபர்க்கும் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸை மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு 2018 ஃபைனல் செம்மையா இருந்துச்சுன்னு சொன்னோம். அந்த ஃபைனல் போன ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த மேட்ச்ல இது நாள் வரைக்கும் டு பிளெஸி டீம்ல ஆடினதே கிடையாது. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷேன் வாட்சன், அம்பத்தி ராயுடு அவங்க மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. டு பிளெஸிக்கு இடமே கிடைக்கல. மேக்ஸிமம் இனிஷியல் ஒரு 6 to 7 மேட்சஸ் அப்படிங்கிறது இடமே கிடைக்கல. அண்ட் செமி ஃபைனலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆல் பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாம ஸோ பேட்டிங் யூனிட் கொஞ்சம் வீகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஃப் டு பிளெஸியை கொண்டு வந்தாங்க. ஸோ அன்னைக்குன்னு பார்த்தோம்னா அம்பத்தி ராயுடு அவுட், ஷேன் வாட்சன் அவுட். ஸோ எல்லாருமே பேக் டு பேக் அவுட் ஆகிட்டு வெளியில போயிட்டே இருக்காங்க. அண்ட் தோனி அந்த சீசன் ஃபுல்லா செம்மையா ஆடி இருந்தாரு. 400 ரன் அடிச்சிருந்தாரு, 32 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 5வது 6வது இறங்கி 400 ரன் அடிக்கிறது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரானரி. 2018-19 டோனி மிகப்பெரிய டேஞ்சரஸ் பிளேயருங்க. ஸோ ஒவ்வொரு மேட்ச் அவர் தான் ஃபினிஷ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். ஆனா அன்னைக்கு குவாலிஃபயர்ல பார்த்தோம் அப்படின்னா அவரு கொஞ்சம் குயிக்காவே வந்தாரு முன்னாடி. சரி கேம் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அன்பார்ச்சுனேட்லி அவரு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒட்டுமொத்தமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேஃப் டு பிளெஸி மட்டும் ஒரு பக்கம் நின்று ஆடிட்டு இருந்தாரு. ஷார்துல் தாக்கூர் வந்துட்டு ஒரு 13 ரன் அப்படிங்கறத அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த மேட்சை 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்து 66 ரன் என்னமோ கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. என்ன ஒரு மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை செமிஃபைனல் வரும்போது அந்த சீசன் ஃபுல்லா ஒரு ஃபார்ம்ல இல்லைனா கூட செமிஃபைனல் செம்மையாடுவாரு. அந்த அளவுக்கு நாக் அவுட் கேம் அப்படின்னாலே ஃபேஃப் டு பிளெஸி டிஃபரெண்ட் பிரீடு தான். சோ அந்த வகையில இந்த தடவை செமிஃபைனல் ஆடல, ஆனா செமிஃபைனலுக்கு முக்கியமா போகக்கூடிய ஒரு மேட்ச். அதாவது கிட்டத்தட்ட ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா 9 மேட்ச்ல 2 வின் 2 டிரா, கிட்டத்தட்ட 5 லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சோ ஃபைனலா அவங்க குவாலிஃபை ஆயிருக்கு. ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும். சோ நமக்கு நெட் ரன் ரேட் ஓரளவுக்கு மைனஸ்ல இருந்தாலும் வந்துட்டு மேல போயிடலாம். அந்த மேட்சை கம்பல்சரி வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கும் போது டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 250 ரன் டார்கெட். இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சோ கமெண்ட்ரியில ஏபிடி வில்லியர்ஸ் இருந்தார். அவர் சொன்னாரு, இந்த கிரவுண்ட் ஜோபர்க்கை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு பேட்டிங் கிரவுண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் என் நண்பர் ஃபேஃப் டு பிளெஸி அண்ட் டூப்ளாய் அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரன் மேல பார்ட்னர்ஷிப் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மிடில் ஆர்டர் ஸ்வாரா 200 வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது யாருமே நம்பல. சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட டிவிலியர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே டூப்ளாய் அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேஃப் டு பிளெஸி 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஆட்டம் அப்படிங்கறத ஆடி கொடுத்தாங்க. டு பிளெஸி அவருடைய 50 வந்துட்டு பதிவு செஞ்சாரு. அண்ட் டூப்ளாய் செம்மையா ஆடி 50 அப்படிங்கறத பதிவு செஞ்சாரு. சோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்த தாண்டி ரொம்ப குரூசியல் இன்னிங்ஸ் மொயின் அலி வந்தாருங்க. ஒரு 12 பால்ல கிட்டத்தட்ட 26 ரன், கிட்டத்தட்ட ஒரு 5 பால்லையோ 6 பால்லையோ 17 ரன் பக்கம் அடிச்சு கொடுத்தாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப குரூசியல். ஃபைனல் ஓவர் வரைக்கும் மேட்ச் கொண்டு போறதுக்கு அவர் தான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லணும். சோ அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஓவர் வரைக்கும் மேட்ச் போறதுக்கு மிக முக்கியமான ரீசனா இருந்த டானவன் ஃபெரேரா. சோ செம்மையான ஒரு பிளேயர் அண்ட் மேட்ச் 2 பேருமே நல்லா ஆடினாங்க. சோ அவங்க 2 பேர் தான் டில் த எண்ட் வரைக்கும் அந்த கேமை கொண்டு போனாங்கன்னு சொன்னோம். சோ ஃபைனலா 2 பாலுக்கு ஒரு ரன் வேணுங்கும் போது ஃபெரேரா ஒரு 6 அடிப்பாரு. செம்மையான ஒரு 6ங்க, சான்ஸே கிடையாது. சோ அந்த மேட்சை வந்துட்டு வின் பண்ணிடுவாங்க. கம்ஃபர்டபுளா வின் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் 3 வெற்றிகள் 2 டிரா, கிட்டத்தட்ட 5 லாஸோட பார்த்தோம் அப்படின்னா 4வது இடத்துக்கு போனாங்க. சோ இப்போ பேரல் ராயல்ஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு செமி ஃபைனல் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சோ வந்துட்டு புதன்கிழமை நடக்குது. டேட் சொல்லணும் அப்படின்னா February 7th நினைக்கிறேன். சோ மறக்காம பாருங்க. சோ போன வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபை ஆனாங்க, இந்த வருஷமும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. சோ டைட்டில் அப்படிங்கறத ஃபேஃப் டு பிளெஸிக்கு கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ ஓவராலா அவருடைய கேப்டன்சி மேல பிரஷர்
ப்ரெஷர் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஸோ அவருடைய அந்த ஒரு பேட்டிங் ஸ்கில் மேலே ப்ரெஷர் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கேம்ல கம்பேக் பண்ணியிருக்காரு. 13 மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு சேர்ந்து அடிச்சதே பார்த்தோம்னா ஒரு 60-70 ரன்னே வராதப்போ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கனாலே 120 ரன் பக்கம் அடிச்சிட்டாருங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா 50, 22 அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஆடி கொடுத்துருக்காரு. அண்ட் பேட்டிங்ல தெரிக்கக்கூடிய ஃபார்முக்கு வந்துட்டாரு, பழைய டச்சுக்கு வந்துட்டாரு. ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. நம்ம கூட ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம். ஸோ ரொம்ப ஒஸ்டான பேஸ்ல இருக்காரு, அவர் கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா வீடியோ போட்ட அன்னைக்கே கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ போட்ட அன்னைக்கே கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ இன்னைக்கு மேட்ச் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, செம்மையா ஆடிட்டாரு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ கேட்கறக்கும் அவங்க நல்லா இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி மேல வந்துட்டு அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா கரெக்டான டிசிஷன் எடுத்தாருங்க. ஸோ டாஸ் வின் பண்ண உடனே டெஃபினட்டா பார்த்தோம்னா நாங்க பவுலிங் பண்றதா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அந்த மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா செம்மையான சேஸ் வந்துட்டு பண்றதுக்கான மிக முக்கியமான காரணமா இந்த டூப்ளாயை வந்துட்டு மேல கொண்டு வரதாகட்டும், ஏகப்பட்ட மாற்றங்கள்ல அவர் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. அதுதான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லணும். ஸோ டார்கெட் வந்துட்டு 200 மேல போயிட்டாலும் சேஸ் பண்ண முடியும் இந்த கிரவுண்ட்ல அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. மழை மட்டும் குறுக்கிடாம இருந்தா போதுங்கிற நம்பிக்கையோட வந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபயரி ஸ்டார்ட் கொடுத்து பண்ணாருங்க. செம்மையான ஒரு கேப்டன்சி, நல்லா ரொட்டேட் பண்ணாரு. இதை தாண்டி பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொன்னா மொயின் அலியை மேல அனுப்பி நீங்க போங்க, உங்ககிட்ட இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு 25 ரன் கிடைச்சா போதும், ஸோ அவ்வளோ அடிச்சா போதும், நீங்க ஃபைனல் ஓவர் வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கமா சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி மொயின் அலியை இறக்கி விட்டு ஸோ ஒரு நாள் டப்புன்னு எவ்வளவு முடியுமோ கிட்டத்தட்ட 5 பால் பிடிச்சி 17 ரன். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 26 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸா, மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஃபைனல் ஓவர் வரைக்கும் மேட்ச் போச்சு. அண்ட் ஜேஎஸ்கேவும் பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் உங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. செமிஃபைனல் ஜெயிச்சா ஃபைனல். ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஜெயிச்சு டைட்டில் அடிப்பார் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டைட்டில் அடிச்சுட்டு அப்படியே மார்ச் ஐபிஎல் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருக்கும். அவருடைய கான்ஃபிடென்ட் வேற லெவலில் பூஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் வந்துட்டு செம்மையா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஆர்சிபிக்கு அவரால் கொடுக்க முடியும். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் டைட்டில் அடிப்பாங்களாங்கிறத பார்க்கலாம். வெறும் 3 கேம் ஜெயிச்சு உள்ள போய் டைட்டில் அடிச்சது அப்படிங்கிறது வேற ரகமா இருக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க ஓவரால் என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் ஜேஎஸ்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் அப்படிங்கிறத தவற விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 டிரா நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2 வின் நடந்தது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் மேட்சையும் ஜெயிச்சு உள்ள போயிருக்காங்க. சூப்பரான ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். சேம் டிட்டோ கிட்டத்தட்ட ஒரு 2010 பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் தோனி அண்ட் சிஎஸ்கே இதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப கம்மியான மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் ஒரு மேட்ச் பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டா வின் பண்ணா ஸோ அந்த ஒரு செமிஃபைனல் அப்படிங்கிறத போக முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் ஸோ பாட்டம்ல இருந்து அவங்க புஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணா போதுங்கும் போது தோனி அவர்கள் அந்த மொஹாலியில் ஒரு காட்டுவார் பாருங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் கண்குள்ளேயே இருக்கு. சேம் மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு ஸோ நம்மளுடைய டானவன் ஃபெரேரா. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டைட்டில் அடிப்பாங்களா? அண்ட் ஆர்சிபிக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன், இதை தாண்டி ஃபேஃபுடைய ஃபார்மை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.